சகரியா 9வது அதிகாரத்திலே பார்த்தோம். 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம், அதிலே குறிப்பாய் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, 12வது வசனம், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வாயிலிருந்து எனக்கு ஒரு வார்த்தை வராதா? எனக்கு ஒரு நல்ல வசனம் வராதா? என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் நிகழாதா என்றெல்லாம் இருதயத்திலே ஏக்கத்தோடு ஒரு சிலர் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, prisoners of hope. நம்பிக்கையோடு நமக்கு சிறையிருப்பு அப்பனா இருக்கு. அந்த சிறையிருப்பிலே நம்பிக்கை வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். உபத்திரவம் இல்லாமல் இந்த பூமியில யாருமே இல்லை. காரணம், இந்த பூமியில பிசாசு, அவனுக்கு பெயர் குற்றப்படுத்துகிறவன். எப்போதெல்லாம் நாம் தவறு செய்கிறோமோ பக்கத்திலிருந்து குற்றப்படுத்தி ஆண்டவரிடத்துல டிமாண்ட் வாங்கி கொண்டே இருக்கிறான். இவர்களை அடிப்பதற்கு எனக்கு சான்ஸ் வேணும், நான் அடிபட்டு ஒரு மூலையிலே கிடக்கிறேனே, ஆகவே இன்னமும் இதோ உம்முடைய பிள்ளைதானே தவறு செய்து விட்டானே என்று சொல்லி திரும்பவும் உரிமையை வாங்கிக் கொள்வதற்காகவே எப்போதும் முறையிடுகிறவனாய் இருக்கிறான். அப்படி நின்று கொண்டிருக்கிற பிசாசுக்கு நாம் பல நேரங்களிலே கதவை திறந்து வாசலை திறந்து வழிவிட்டு வேறு வைக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சிறையிருப்பு அதிகமாகி கொண்டு போகிறது. வாழ்க்கை சூழ்நிலைகளிலே இந்த மாதிரி சிறையிருப்பத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆங்கில வேதாகமத்திலே பார்த்தோம் என்றால் இன்னமும் அழகாக அது சொல்லப்படுகிறது. I announce it to you today. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நான் உனக்கு அறிக்கை செய்கிறேன். I announce it to you. இன்றைக்கு நான் அறிக்கை பண்ணுகிறேன். நீ நம்பிக்கையுடைய சிறையாய் இருப்பாய் என்றால் அரணாகிய உன் தேவனுக்குள் திரும்பு, இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் அனௌன்ஸ் பண்றாரு. எப்படிப்பட்டவர்? எஸ்ஐயா புத்தகத்திலே 43வது அதிகாரத்திலே நாம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நானே அதை அறிவித்து ரட்சித்து அதை வெளிப்படுத்தி அதை செய்வேன் என்று சொல்லுகிற தேவன். அவர்தான் அதை அறிவிக்கிறார், அவர்தான் நம்மை ரட்சிக்கிறார், அதை அவர்தான் வெளிப்படுத்துகிறார், அவர்தான் செய்து முடிக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன். அவர் சொல்றார், நானே தேவன், நான் தான் இதை அறிவித்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஏசாயா 45வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் 21வது வசனத்தில், என்னை அல்லாமல் வேறு யாரும் இல்லை, வேறொரு கடவுளை நீங்க நினைக்க கூட முடியாது, நான் அதை உனக்கு அறிவித்தேன், நான் அதை வெளிப்படுத்தினேன், நான் அதை சொன்னேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பு ஆண்டவர் எப்படி சொல்றாரு? உனக்கு இருக்கிற சிறையிருப்பு, நீ தேவனை சார்ந்திருக்கிறாய் என்றால் நம்பிக்கையுடைய சிறையிருப்பு. ஆமென். இந்த சிறையிருப்பு மாறும் என்பதுதான் கிறிஸ்தவனுக்கு நம்பிக்கை. மற்றவங்க எல்லாருக்கும் உபத்திரவம் வருது, நமக்கும் உபத்திரவம் வருது. ஆனா இந்த உபத்திரவம் ஒவ்வொன்றிலுமே ஆண்டவர் ஒவ்வொரு சிறையிருப்பையும் எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொண்டதாக இல்லை, ஆண்டவர் நமக்கு வெற்றி தருகிற ஜெய வீரராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறையே, நீ உன் அரணாகிய தேவனுக்குள் திரும்பி வா. எங்களுக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது, பிள்ளை பெற்றுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள் டாக்டர்கள். 2 பேருக்கும் பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஓடிக்கொண்டிருந்த ஓட்டத்திலே, ஆண்டவரை சார்ந்து ஓடாமல் ஓடிக்கொண்டிருந்த நாட்களிலே பிள்ளை பெற்றுக்கு வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். எத்தனை செலவுகள், எத்தனை டாக்டர்கள் எல்லாம் பார்த்து கடைசியில மூடி வச்சாங்க. கடைசியா பார்த்த டாக்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா டாக்டருங்க என்ன சொல்லுவாங்க? கடவுளை நம்புவாங்க. உயிர் போற நேரத்துல தான் டாக்டருங்க அதுவரைக்கும் தங்களுடைய திறமையை பற்றி பேசுவார்கள். அதன் பிறகு சொல்லுவார்கள், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே கடவுளை நம்புங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்களையும் சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி கடவுளை நம்பிக்கோங்க என்று சொன்னார்கள். அந்த மாதிரி நேரத்திலே தேவன் அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று எங்களது வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக படிப்பித்தார், கற்றுக்கொள்ள வைத்தார், காத்திருக்க வைத்தார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு மருத்துவர்கள் எல்லாம் தெளிவா சொன்னாங்க, நோ சான்ஸ். அதற்கு முன்பதாக 5% வாய்ப்பு என்று இருந்தது. எல்லா சிகிச்சைகளும் மேற்கொண்ட பிறகு அது 0 ஆயிடுச்சு.
ஏதாகிலும் ஒன்றிலிருந்து அன்றைக்கு இருந்த அந்த 5% வாய்ப்பிலே 1% எங்களுக்கு பிள்ளை கிடைத்திருந்தால் அந்த டாக்டரை பெருசா நினைச்சிருப்போம். அதனால டாக்டரை பெருசா நீ நினைச்சிடாத ஆண்டவர் 0 ஆக்குனாரு. எல்லாம் இல்லைன்னு வந்த பிறகு ஆண்டவர் நானே அதை செய்து முடிப்பேன் என்று எங்க வாழ்க்கையில காட்டின அற்புதம் தான் இன்றைக்கு உங்க முன்னால நின்று பாடல் பாடும்படியாய் கர்த்தர் தந்த அதிசயம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, சிறையிருப்பு இருக்கும். ஆனா அந்த சிறையிருப்புக்கு பிறகு நம்பிக்கையுடைய சிறையாக இருக்கும் பொழுது, உன் அரணாகிய தேவனுக்குள் திரும்பும் பொழுது, அந்த அரண் எப்படிப்பட்ட அரண் என்பதை நீ அறிந்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில நடைபெறுகிற ஆசீர்வாதங்கள், மாற்றங்கள் எல்லாம் ஆச்சரியமானதாய், உலகம் பார்த்து வியக்கத்தக்கதாய் இருக்குமா. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். உலகத்தார் அதை புரிந்து கொள்ளாமல் அவரவர் தங்களுக்கு தெரிந்த மாதிரி அவர்களுடைய ஓட்டங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிற தேவனை நீங்கள் சுட்டி காட்டுவதுதான் அவசியம். அதனால தான் அவர் சொல்றாரு, அரணாகிய தேவனுக்குள்ளார நீங்களும் உங்களுடைய உலகத்தில் நீங்கள் பட்ட பாடுகளிலே எதையோ தேடி ஓடி இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு நாளிலே நின்று நீ திரும்பி வர வேண்டும். நம்பிக்கையுடைய சிறையே, அரணாகிய உன் தேவனுக்குள் திரும்பி வா. அப்படி திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ரெட்டிப்பான திரும்பி வானாலே எங்கேயோ போயிட்டு இருக்கோம் இல்லையா, எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். நம்ம ரூட்ல ஒரு ராங் ரூட் இருக்குது, எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாதையை கொஞ்சம் சீர்படுத்தி கொள்ளும்படிக்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். பல நேரங்களிலே இன்றைக்கு தேவனை சார்ந்திருக்கிற குடும்பங்களிலே தான், அநேக வீடுகளிலே தான் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது. பிரச்சனை எல்லாம் முக்கியமானது என்னன்னாக்க பாத்தீங்கன்னா, முதல்ல விஷயத்துக்கு வா. ரொம்ப அவசரமாய் டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, யாருக்காவது ரொம்ப அவசரமாய் சிகிச்சை தேவையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் யாராகிலும் முழங்கால் போட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தால் உடனே அவர்களை தட்டி ஆக வேண்டியதை பார், முதல்ல டாக்டர்ட்ட வா என்று சொல்லுகிறவர்கள் நாமாக இருக்கிறோம். தேவ பிள்ளையே, நமக்கென்று வரும் பொழுது, பிரச்சனை என்று வரும் பொழுது எப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோம், நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது இன்றைக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சிறையிருப்பு இருக்கு, ஆனா நீ நம்பிக்கையுடைய சிறையாக மாற வேண்டும். அப்படி இருக்கிறதோடு கூட உடனடியாக அந்த சிறையிருப்பு இருக்கும்பொழுது உன் வழிகளை சீர்படுத்திக் கொள்ள அறிய வேண்டும். வழியில எங்கேயோ ட்ராக் மாறி இருக்கிறோம், அதை புரிந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பல நேரங்கள் அது நமக்கு பிடிக்கிறது இல்ல. டாக்டர்கிட்ட நிறைய பேர் போகவே மாட்டாங்க. ஏன் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க? எவ்வளவு வியாதியா இருந்தாலும் போய் டாக்டர் பாரு போக மாட்டாங்க. ஏன்? ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டாருனா, ஆராய்ஞ்சு பார்த்து அதிகமா சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாருனா, அல்லது ஆராய்ந்து பார்த்து உனக்கு பிரஷர் இருக்கு, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டாருனா, அல்லது டாக்டர்கிட்ட போயிட்டா எந்ததோ வியாதிகளை சொல்லி பயமுத்திட்டாங்கன்னா, இந்த பயத்திலேயே டாக்டர்கிட்ட போகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? இன்னும் சிலர் பார்த்தீர்கள் என்றால், ஜான் விட் என்று சொல்லப்படுகிற ஜெர்மானிய தேசத்திலே ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகன் இருந்தார். அந்த நடிகன் மிக அழகன். அவனை பார்த்து அவன் பேர்ல விழுகிறதுக்கு அந்த ஏராளமான வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட், கார்ல ஒரு விபத்து. அந்த விபத்திலே அடிபட்டவனுக்கு முகத்திலே இருந்த தாடை எலும்புகள் எல்லாம் அப்படியே தூள் தூளாய் போனது அந்த விபத்திலே. அதன் பிறகு அதையெல்லாம் சரி செய்து, இது 1980ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் நடந்தது. அதனால மருத்துவ வசதிகள் இன்றைக்கு இருப்பது போல் அன்றைக்கு இல்லை. நிச்சயமா ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாலனாக்கா அது இங்க இருக்கிற வசதிகளை காட்டிலும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அதன் பிறகு அவனை எப்படியோ உயிர் பிழைக்க வைத்தார்கள். உயிர் பிழைக்க வைத்தவுடனே அவன் முகத்தை பார்த்தவன் சங்கடப்படுவான் என்பதனாலே அவனுடைய வீட்டிலே இருந்த எல்லா கண்ணாடிகளையும் எடுத்து விட்டார்கள். அவனுக்கு எப்போது பார்த்தாலும் கண்ணாடி முன்னால நின்று சேஷ்டைகள் செய்து பார்க்கிறது ரொம்ப பிடித்தமான விஷயம். இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல கண்ணாடி முன்னால நின்று கொஞ்சம் சேட்டைகளை செய்து பார்க்கிறவன் கண்ணாடிகளை தேடுகிறான். சிகிச்சை பெற்று எழுந்த உடனேயே வீட்டில் ஒரு கண்ணாடியும் இல்லை. உடனே வாசலுக்கு ஓடுகிறான். வாசலிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற யாரோ நிறுத்தி வைத்திருந்த கார், அதிலே அவனுடைய முகத்தை பார்த்தான். பார்த்த மாத்திரத்திலே பைத்தியம் பிடித்தது அவனுக்கு. எப்படி இருந்த முகம் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்ச மாத்திரத்திலே பைத்தியம் பிடித்தது. அநேகருக்கு தங்களுடைய நிலைமையை தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை, இருதயம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை தானே நமக்கும் இருக்கிறது. நான் பாவம் செய்கிறேன் என்று ஒத்துக்கொள்ள வழி இல்லை, ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என்னிடத்திலே பாவம் இல்லை என்று நீ சொல்லுவாய் என்றால் உன் தேவனை நீ பொய்யராக்குகிறாய். பல நேரங்கள்
நேரங்களிலே ஏற்றுக்கொள்வதில்லை. யாராகிலும் சுட்டி காட்டிவிட்டால் உடனடியாக நீ ரொம்ப சரியோ என்று கேட்கிற நிலையிலே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அரணாகிய தேவனுக்குள் திரும்பி வர வேண்டிய நாள். ஆமருமையானவர்களே, பல நேரங்கள் அதை நினைக்கிறது இல்லை. பிள்ளைகள் நினைக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால இருக்கிற டிவி ஷோஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதையெல்லாம் பார்த்துட்டு அடிக்கடி டிவி பார்க்காத, நீ உன்னுடைய உள்ளம் கெட்டுவிடும். உடனே பிள்ளைகள் சொல்றாங்க, இல்ல இல்ல, நிறைய விஷயங்களை, உலகத்தை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான். இன்றைக்கு பெரியவர்களும் அதை வரவேற்கிறார்கள். பிள்ளைகளுக்கு அறிவு வளர்வதற்கு இன்றைக்கு டிவிகள் பிரயோஜனமாய் இருப்பதாய் அவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். பல நேரங்களிலே அதற்கு வழி வைக்கிறார்கள், பார்க்கட்டுமே என்று சொல்லுகிறார்கள். அவலம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற அவலங்களை நீங்களும் நன்றாக அறிவீர்கள். கணவனும் மனைவியும் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம். எல்லாரும் வெளியே போயிடுறாங்க, பிள்ளைகள் வீட்டில் இருக்குது. மாலையானதும் பிள்ளைகள் தனியாக வீட்டிலே வந்திருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை வளர்ப்பது யார்? டிவி வளர்க்கிறது. டிவியை பார்த்து கொண்டே நீ உள்ள உட்கார்ந்துரு என்று சொல்லிவிட்டு போகிற பெற்றோர். அப்படி பார்த்து கொண்டே இருக்கிற பிள்ளைகள் அண்ணனும் தங்கையுமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள் டிவியை. பல நேரங்களில் அப்படித்தான் இருப்பார்கள். ஏனென்றால் தாயும் தகப்பனும் வேலைக்கு ஓடுவதால் அண்ணனும் தங்கையும் டிவி பார்த்து ஒரு நாளிலே சொந்த அண்ணன் சொந்த தங்கையை சின்னாபின்னமாக்கி போட்ட உலகம் இந்த உலகம். எங்க? நம்ம தமிழ்நாட்டில். யாரு? கர்த்தரை அறிந்த குடும்பம். பார்த்தீர்களா? நாம் பல நேரங்களிலே வேசித்தனத்தையும் வன்முறையும் பிள்ளைகளுக்குள் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். நாமும் துணை நின்று கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறையே, இன்றைக்கு அரணாகிய உன் தேவனுக்குள் திரும்பி வர வேண்டிய நாள். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தை கட்டாயமாய் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். அநேகர் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாரும் வளர்ந்தோம், நல்ல ஒரு தெய்வ பக்தி உள்ள சூழ்நிலையில யாரும் எங்களை கட்டாயப்படுத்தல, இன்றைக்கு நாங்க கர்த்தருக்குள்ளார இல்லையா, பிள்ளைகள் தானாக கற்றுக்கொள்ளும் என்று மமதையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பயம் என்பது ஊட்டி வளர்க்க வேண்டிய விஷயம். பிள்ளைகளை நாம் கண்டித்து வளர்க்க வேண்டியதை குறித்து நீதிமொழிகள் படிப்பினை கொடுக்கிறது. நீ பிரம்பை எடுத்தான்னா அவன் சாக மாட்டான், அவனை நேர்வழிப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தெய்வ பயத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டுவது ஒவ்வொரு தகப்பனின் தாயின் கடமை. இன்றைக்கு அதை செய்யாமல் இருக்கிறதுனாலே தான் சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம், உலகமெல்லாம் சின்னாபின்னமாகி கிடக்கிறதை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தேவ பிள்ளையே, நம்பிக்கையுடைய சிறையாய் ஆண்டவர் அரணாகிய தேவனுக்குள் திரும்பி வரும்படிக்கு இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், முதல்ல ரெட்டிப்பான நன்மையை தர்றதுக்கு முன்னால உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். ஆமென். நம்முடைய பாத்திரம் தேவனுடைய அன்பாலே நிரம்பி வழியணும், பரிசுத்தத்தாலே நிரம்பி வழியணும். நம்முடைய பாத்திரம் நன்மையால நிரம்பி வழியணும், அன்பாலையும் அந்த பரிசுத்தத்தாலையும் நிரம்பி வரும்பொழுது நன்மையும் கிருபையும் பின்னால தொடரும். நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை, நன்மையும் கிருபையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அபவுட் டர்ன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பின்னால தானே வரும். நம்ம நடந்து போனா நம்மை தொடர்ந்து ரெண்டு பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. மிஸ்டர் நன்மை ஒரு பக்கம், மிஸ்டர் கிருபை ஒரு பக்கம். அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து வருவார்கள், காவலாளிகள் போல. நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பதற்கு ஒருவர், கிருபையை அளித்து கொண்டே இருப்பதற்கு ஒருவர் என்று நம்மோடு கூட நம் தேவன் நமக்காக நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் வழி என்னன்னா, நம்முடைய பாதை மாறுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். நம்முடைய பாதை மாறுவதற்கு ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து விட்டோம் என்றால் இரட்டிப்பான நன்மையை அவர் நிச்சயமாய் கொடுப்பார். அப்ப நம்ம பாதை மாறி ஆண்டவர் பக்கத்துல வருவதற்கு பரிசுத்தத்தை நாடுவதும் அன்பிலே நடப்பதும் மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியே, பலமுள்ள ஆவியே, உம்மில் மகிழ்ச்சி